வடகொரியாவோட தலைவர் தன்னோட நாட்டை எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறார். வடகொரியாவிலே அமலில் உள்ள விதிமுறைகள் மற்றும் சட்டங்கள் உலகிலேயே மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டானது என்று பரவலா அறியப்படுது. இந்த விதிமுறைகள் மக்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிக்கும் தீவிரமாக குறுக்கீடு செய்யுது. வடகொரியாவில தொழிலாளர் கட்சி மட்டும்தான் சட்டபூர்வமாக இயங்கும் கட்சியா இருக்குது. வேறு எந்த அரசியல் கட்சிகளும் அனுமதிக்கப்படுவதில்லை. கிம்மினது குடும்பத்தை விமர்சிப்பது தடை. கிம் இல் சாங், கிம் ஜாங் இல், கிம் ஜாங் உன் ஆகியோர் குறித்து குறைவா பேசுறது துரோகமாக கருதப்படுது. அவர்களோட புகைப்படங்கள் வீடுகளில் கட்டாயமா வைக்க வேண்டும். நாட்டிற்குள் நகர வேண்டுமானாலும் அரசோட அனுமதி தேவைப்படுது. வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய முயற்சிப்பது மிகவும் கடுமையான குற்றமாக கருதப்படுது. தப்பிச் சென்றவர்கள் பிடிபட்டால் தூக்கு தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை வழங்கப்படலாம். வெளிநாட்டு தொலைக்காட்சிகள், இணையம், புத்தகங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. அரசு ஊடகங்களே ஒரே தகவல் ஆதாரமாக இருக்க வேண்டும். கொரியாவின் வெளியே உள்ள உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வது கூட ஒரு குற்றமாக கருதப்படுது. நபர்களுக்கு சொந்தமாக ஒரு வியாபாரம் நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை. எல்லா சொத்துக்களும் அரசுக்கு சொந்தமானவை. விவசாயம் கூட கூட்டுறவு முறையில் நடத்தப்படுகிறது. கல்வி முறையில் கட்சியின் ஐடியாலஜியை நிறைத்து கற்பிக்கப்படுகிறது. மதங்களை பின்பற்றுவது கடுமையாக தடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் மறைமுகமாக செயல்படுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு நபர் குற்றம் செய்தால் அவருடன் கூடிய குடும்பத்தாரும் தண்டனைக்கு உட்படலாம். இதை 3 தலைமுறை தண்டனை 3 generations of punishment என அழைக்கிறாங்க. மக்கள் கண்காணிப்பு மிகவும் கடுமையானது. எல்லா நகரங்களிலும் குழு கண்காணிப்பு அமைப்புகள் இயங்குகின்றன.